இறைவனின் கணக்கு மிகவும் புதிரானது. பெருமூச்சுடன் இதை நினைத்தபடியே வானத்தை பார்த்தேன். நள்ளிரவு நேரம். என் உடன் பிறந்த அண்ணன், கூட பிறந்த பாசம் என்றும் பாராமல் சொத்து வெறியில் என்னை வீட்டை விட்டு துரத்தி அடித்திருந்தான். வெறுங்கையோடு நடுத்தெருவில் நின்றிருந்தேன். நடுங்கும் கைகளை மேலே உயர்த்தி, இறைவா, இனி நீயே எனக்கு துணை என்று கதறினேன். கால்கள் சோர்ந்து போக சாலையோர நடைபாதையில் அப்படியே அமர்ந்து விட்டேன். அப்போதுதான் என் கண்கள் அந்த திடுக்கிடும் காட்சியை பார்த்தன. சற்று தொலைவில் ஒருவர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். என் சொந்த துயரத்தையும் மீறி மனிதாபிமானம் துளிர்த்தது. என் கையில் இருந்த சொற்ப சேமிப்பை வைத்து அவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்தேன். அவரை பார்த்ததும் மருத்துவமனையே பரபரப்பானது. பெரிய பெரிய அதிகாரிகள் அங்கே குவிந்தன. அப்போதுதான் தெரிந்தது, அவர் சாதாரண நபர் அல்ல, ஒரு காவல்துறை ஆணையர் என்று. சிறிது நேரத்தில் ஒரு செவிலியர் என்னிடம் ஓடி வந்து, கமிஷனர் ஐயாவுக்கு நினைவு திரும்பிவிட்டது, அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் என்றார். அந்த நொடி என் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்ததைப் போல உணர்ந்தேன். என் மனம் பின்னோக்கி சென்றது. எல்லாம் எங்கே தொடங்கியது? என் அண்ணனின் திருமணத்தில் தானே. சில மாதங்களுக்கு முன் என் அண்ணன் கதிரின் திருமணம். வீடு முழுக்க விழா கோலம் பூண்டிருந்தது. என் அப்பாவி இதயம் மகிழ்ச்சியில் துடித்து கொண்டிருந்தது. வாசலில் சிறு சத்தம் கேட்டால் கூட ஊர்வலம் வந்துவிட்டதோ என்று வாசலுக்கு ஓடி பார்ப்பேன். பிறகு ஏமாற்றத்துடன் திரும்புவேன். இறுதியாக மேலதாளங்கள் முழங்க ஊர்வலம் வந்தபோது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் என்று தோன்றியது. சிவப்பு நிற பட்டு புடவையில் ஜொலித்த என் அண்ணி நந்தினியை 1000 கண்களோடு அண்ணனின் அறைக்கு அழைத்து சென்றேன். அந்த அறையை நானே என் கைப்பட அலங்கரித்திருந்தேன். இதெல்லாம் எதற்கு வீண் செலவு என்று என் அண்ணன் தடுத்தாலும் அவனிடம் சண்டையிட்டு விளக்குகளையும் மலர்களையும் வாங்கி வந்திருந்தேன். அண்ணனின் முதலிரவு அறை அழகாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. கட்டில் முழுக்க ரோஜா இதழ்களால் இதய வடிவம் அமைத்திருந்தேன். தரையில் பூக்களை தூவி இருந்தேன். அண்ணி நந்தினியை உள்ளே அமர வைத்தேன். ஆனால் அவள் முகத்தில் இருந்த பாவனை எனக்கு விசித்திரமாக தோன்றியது. களைப்பாக இருப்பார் என்று நினைத்து அதை நான் பெரிதுபடுத்தவில்லை. குறும்புடன் சிரித்தபடியே, அண்ணி, ரூம் எப்படி இருக்கு? நானே என் கையால அலங்காரம் பண்ணேன் என்று கேட்டேன். அதற்கு அவள் அலட்சியமாக, பரவாயில்லை, சுமாராத்தான் இருக்கு என்று சொன்னாள். என் உற்சாகம் வடிந்து இதயம் கல்லானது போல இருந்தது. அந்த சமயத்தில் உறவுகார பெண்கள் சிலர் மணப்பெண்ணை பார்க்க அறைக்குள் வந்தனர். அவர்களை பார்த்ததும் அண்ணி நந்தினி என் பக்கம் திரும்பி காட்டமான குரலில், இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்ப ரூமை விட்டு வெளியே போவாங்க என்று கேட்டாள். என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. அவர்களை அதிர்ச்சியாக பார்த்தேன். புது பெண் களைப்பாக இருப்பாள், அதனால் இப்படி பேசுகிறாள் என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன். ஆனால் உள்மனது இது சரியில்லை என்று எச்சரித்தது. சூழலை சமாளிக்க நான் உடனே எழுந்து அந்த பெண்களிடம், அண்ணி ரொம்ப களைப்பா இருக்காங்க, அவங்க ஓய்வெடுக்கட்டும், நீங்க எல்லோரும் காலையில வந்து பாருங்க என்று கூறி அவர்களை வெளியேற்றினேன். சில உறவுக்கார பெண்கள் முகம் சுளித்தபடியே சென்றன. ஒருவர் காது படவே, என்ன இது விசித்திரமான பெண்ணா இருக்கா, அதுக்குள்ள களைப்பா, புது பெண்ணுக்கு எத்தனையோ சடங்குகள் இருக்குமே, மாமியார் இருந்திருந்தா ராத்திரி முழுக்க சடங்குகள் செஞ்சிருப்பாங்க என்று முணுமுணுத்தார். அம்மாவும் அப்பாவும் இல்லாத குறை அன்றுதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது. ஆனால் என் அண்ணியின் மகிழ்ச்சி கெடக்கூடாது என்பதற்காக அந்த கவலையை மறைத்து கொண்டேன். அனைவரும் சென்ற பிறகு நான் திரும்பினேன். அண்ணி கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன் அலங்காரத்தை சரி செய்து கொண்டிருந்தாள். உதட்டு சாயத்தை இன்னும் அடர்த்தியாக தீட்டினாள். உடல் முழுக்க வாசனை திரவியத்தை அதிகமாக தெளித்து கொண்டாள். நான் திகைத்து போய் நின்றிருந்தேன். கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தவள், நீ இன்னும் ஏன் இங்கேயே நிற்கிற என்று கேட்டாள். நான் பதறி போய், இல்ல அண்ணி, சும்மாதான் என்று இழுத்தேன். சரி, நீயும் போய் ஓய்வெடு, மறக்காம உன் அண்ணனை உடனே இங்கே அனுப்பி வை என்றாள் அதிகாரத்துடன். அவள் அவ்வளவு வெளிப்படையாக சொன்னதை கேட்டு நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். ஒரு புது பெண் இவ்வளவு உரிமையோடும் துணிச்சலோடும் மணமகளை அழைப்பதை நான் அதுவரை பார்த்ததில்லை. சரிங்க அண்ணி, அனுப்பி வைக்கிறேன்
என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினேன். வாசலில் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அண்ணனை எங்கும் காணவில்லை. சாப்பாட்டு கூட்டத்தில் இருப்பானோ என்று தேடினேன். அங்கே என் பெரியம்மாவும் சில உறவினர்களும் சோகமான முகத்துடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணனை கூப்பிட போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் தயங்கினேன். ஆனால் அண்ணியின் கட்டளை நினைவுக்கு வர தேடத் தொடங்கினேன். எனக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் பரவ தொடங்கியது. ஜன்னல் திரை சீலையை சற்று விலக்கி வெளியே எட்டி பார்த்தேன். அங்கே அண்ணன் தன் நண்பர்களுடன் கவலை இல்லாமல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் சிரிப்பை பார்த்ததும் என் கவலைகள் பறந்து போயின. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அவன் அப்படி சிரிக்கிறான். அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருந்தது. மெதுவாக அவன் அருகில் சென்று, அண்ணா, அண்ணி உங்களை கூப்பிடுறாங்க என்றேன். அண்ணன் திடுக்கிட்டு என்னை பார்த்தான். பின் மெல்ல சிரித்தபடியே தலையசைத்தான். அவனிடம் சொல்லிவிட்டு நான் சமையலறைக்கு வந்தேன். அன்னிக்கு பால் காய்ச்சலாம் என்று பாத்திரத்தை அடுப்பில் வைத்தேன். திடீரென்று என் முதுகுக்கு பின்னால் யாரோ நிற்பது போன்ற ஒரு உள்ளுணர்வு. முதலில் அது என் பிரம்மை என்று நினைத்து அடுப்பின் தீயை அதிகப்படுத்தினேன். ஆனால் அந்த உணர்வு இன்னும் வலுவானது. அது கற்பனை அல்ல. நிச்சயமாக யாரோ என் பின்னால் நிற்கிறார்கள். ஒரு கனமான மூச்சு காற்று என் காதுகளுக்கு அருகில் கேட்பது போல இருந்தது. அந்த கனமான மூச்சு காற்று என் அருகில் உணரப்பட்டதும் சட்டென்று திரும்பினேன். அந்த நொடி என் சுவாசமே நின்று விட்டது போல் இருந்தது. எனக்கு நேர் எதிரே மிகவும் உயரமான வாட்டசாட்டமான ஒரு இளைஞன் நின்றிருந்தான். மாநிறம். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான மிரட்சியான ஒளி, உதட்டில் ஒரு வக்கிர புன்னகை. அதை பார்த்ததும் என் உடல் சிலிர்த்தது. அவனது பார்வை என் உடலை ஊடுருவி செல்வது போல இருந்தது. பதற்றத்தில் நழுவிய என் துப்பட்டாவை சரி செய்து கொண்டேன். அவன் அணிந்திருந்த சட்டையின் மேல் பொத்தான் திறந்திருக்க கழுத்தில் மின்னும் சங்கிலி ஒன்று தொங்கியது. அந்த சங்கிலியில் ஒரு சிறிய மண்டையோடு டாலர் ஆடிக்கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே ஒரு சாத்தானின் தலை போல அது பயமுறுத்தியது. வாயில் சுவிங்கமை மென்று கொண்டே எந்தவித நாகரிகமும் இன்றி என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நான் தலை குனிந்து போனேன். என் கையில் இருந்த கரண்டி நழுவி விழ பார்த்தது. ஒரு அடி பின்னால் நகர்ந்து நடுங்கும் குரலில், நீங்க யாரு என்று கேட்டேன். அவன் ஒரு ஏளனமான சிரிப்புடன், என் பெயர் கிஷோர், உன் அண்ணியோட தம்பி என்றான். சுதாரித்து கொண்டு, ஓ, நீங்க தான் கிஷோர் அண்ணாவா? அண்ணி உங்களை பத்தி சொல்லி இருக்காங்க. எப்போ வந்தீங்க என்று கேட்டேன். உடனே அவன் கண்கள் கூர்மையாயின. எதுக்கு என்ன அண்ணான்னு கூப்பிடுற என்று அதட்டலாக கேட்டான். பிறகு குரலை தாழ்த்தி, என் பெயர் வெறும் கிஷோர் தான், நீ என்னை பெயர் சொல்லியே கூப்பிடலாம் என்றான். தொடர்ந்து, இன்னைக்கு தான் துபாயில் இருந்து வந்தேன். என் அக்காவை நானே கொண்டு வந்து விடலாம்னு வந்தேன். அவ எந்த மாதிரியான இடத்துல வாழ போறான்னு பார்க்க வேண்டாமா என்றான். அவன் பேசும் வீதம் என்னை எடை போடுவது போலவே இருந்தது. அவனுடைய எந்த பேச்சும் எனக்கு பிடிக்கவில்லை. அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா என்று கேட்டேன். அதற்கு அவன், எனக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் காதல்தான், அது கிடைக்குமா என்று இரட்டை அர்த்தத்தில் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கையில் இருந்த கரண்டி சத்தத்துடன் தரையில் விழுந்தது. என் கண்கள் அவமானத்தில் தீயாய் எரிந்தன. கோபத்தில் உடல் வியர்த்தது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன். சமையலறையை விட்டு உடனே ஓடிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் எனக்கும் வாசலுக்கும் நடுவே அவன் சுவர் போல மறித்து நின்றிருந்தான். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு அந்த சுயிங்கம்மை மென்று கொண்டே என்னை ரசித்து பார்த்தான். என் பதற்றம் அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது போலும். மீண்டும் அவனே, சரி, காதல் தான் கிடைக்காது, ஒரு தீயாவது கிடைக்குமா என்றான் கேலியாக. என் முகத்தில் கோபம் அப்பண்டமாக தெரிந்தது. ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. என்னால் பொறுக்கவே முடியவில்லை. சற்று கடுமையான குரலில், நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, டீ அங்க வரும் என்றேன். என் குரலின் கடுமை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அவன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. மாறாக, ஏன் நான் இங்கே நிற்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று எதிர்கேள்வி கேட்டான். திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தேன்.
அவன் கண்கள் என் மனதிற்குள் ஊடுருவது போல இருந்தது. நான் பார்வையை திருப்பிக் கொண்டு அப்படியெல்லாம் இல்லை என்று மழுப்பினேன். அப்போ எப்படி இருக்கு என்று மீண்டும் சீண்டினான். அவன் வீணாக பேச்சை வளர்ப்பது புரிந்தது. எனக்குள் பயம் மெல்ல பரவ தொடங்கியது. 4 வார்த்தை நறுக்கென்று கேட்கலாமா என்று தோன்றியது. ஆனால் அண்ணியின் தம்பி ஆயிற்றே, ஏதாவது பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயந்து நாவை அடக்கிக் கொண்டேன். கையில் வியர்க்க தொடங்கியது. எதுவும் பேசாமல் வேகமாக தேநீர் பாத்திரத்தை அடுப்பில் வைத்தேன். வேலையில் மும்முரம் காட்டுவது போல பாவனை செய்தால் அவன் போய்விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் வாழ்க்கையில் முதன்முறையாக தேநீர் தயாரிக்கும் போது எனக்கு அவ்வளவு அருவருப்பாக இருந்தது. அவன் இன்னும் ஒரு அடி முன்னேறி மெல்லிய குரலில், என் அக்காவோட நாத்தனார் இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே என்றான். நான் சட்டென்று திரும்பி அவனை முறைத்தேன். ஆனால் அவன் அதை ரசித்து வக்கிரமாக சிரித்தான். எனக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. காதுகளில் இரைச்சல் கேட்டது. அவன் சிரிப்பு எனக்குள் அச்சத்தை உண்டாக்கியது. வேகமாக தேநீரை கோப்பையில் ஊற்றி அவனிடம் நீட்டினேன். அதை வாங்கும் சாக்கில் அவன் வேண்டுமென்றே என் விரல்களை உரசி தொட்டான். தீப்பட்டது போல என் கையை உதறி இழுத்து கொண்டேன். அவன் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அன்னிக்காக பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினால் போதும் என்று விறுவிறுவென்று நடந்தேன். என் நெஞ்சுக்குள் கோபமும் அழுகையும் பயமும் ஒன்றாக போராடி கொண்டிருந்தன. அண்ணனின் அறையை நோக்கி செல்லும் போது என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். அப்போது அறையிலிருந்து அண்ணி சிரிக்கும் சத்தம் கேட்டது. என் கால்கள் தயங்கி நின்றன. அண்ணியிடம் நடந்ததை சொல்லிவிடலாமா? பிறகு வேண்டாம் என்று அமைதியானேன். கதவை தட்டினேன். உள்ளே இருந்து அண்ணியின் குரல் வந்தது. உள்ளே வா கயல்விழி, பால் சூடு பண்ண இவ்வளவு நேரமா என்று சற்று எரிச்சலாக கேட்டாள். நான் களைப்பாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் மெலிதாக சிரித்தேன். அண்ணன் குளியலறையில் இருந்தார். பால் டம்ளரை அண்ணி முன் வைத்தேன். அவள் கண்ணாடியில் தன்னை ரசித்து கொண்டிருந்தவள் திடீரென்று கிஷோரை பார்த்தியா என்று கேட்டாள். நான் தயக்கத்துடன் பார்த்தேன் அண்ணி என்றேன். உடனே அவள், அட பரவாயில்லையே, ரொம்ப வேகம்தான் நீ என்று சொல்லி சிரித்தாள். அவளுடைய அந்த பார்வை என்னை மிகவும் சங்கடப்படுத்தியது. தொடர்ந்து, கிஷோர் ரொம்ப குறும்புக்காரன், ஆனா எல்லார் மனசையும் கொள்ளையடிக்கிறவன் என்று பெருமையாக சொன்னாள். என் மனம் கூச்சலிட்டது. அவன் மனதை வெல்பவன் இல்லை, அருவருப்பானவன் என்று கத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் தொண்டை அடைத்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக அறையை விட்டு வெளியே வந்தேன். மனதில் இனம் புரியாத ஒரு பயம் குடிகொள்ள அறைக்குள் வந்து கதவை சாத்தினேன். படுக்கையில் விழுந்து விட்டதை வெறித்தபடி யோசிக்க தொடங்கினேன். அண்ணி நந்தினியின் நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இவர்களை புரிந்து கொள்வதில் நான் தான் பெரிய தவறு செய்து விட்டேனோ என்று தோன்றியது. பெண் பார்க்க சென்றிருந்த போது நந்தினி அண்ணி மிகவும் அமைதியானவராக சாதுவானவராக தெரிந்தாள். என்னை போலவே அவரும் எளிமையானவர் என்று நினைத்து மகிழ்ந்தேன். அவர் என் அண்ணன் கதிரை விட 2 வயது மூத்தவன் என்றாலும் அண்ணனுக்கு பிடித்திருந்ததால் எனக்கும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அன்று பூனைக்குட்டி போல இருந்தவர் இன்று புலியாக மாறியது எப்படி? அது என் அறிவுக்கு எட்டாத புதிராக இருந்தது. எங்கே தவறு நடந்தது என்று என்னையே நான் சபித்துக் கொண்டேன். திருமணத்திற்கு முன் அண்ணன் என்னிடம் பல முறை உனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்டான். அப்போதெல்லாம் நான் உறுதியாக ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா என்று சொன்னேன். என் வார்த்தையை நம்பித்தான் அவன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தான். ஆனால் அந்த ஒரே ஒரு நொடியில் என் சிரிப்பு தொலைந்து போனது. இப்போது நினைத்தாலும் என்னால் மனதார சிரிக்க முடியவில்லை. அண்ணியின் மாற்றம் ஒரு பக்கம் என்றாலும் மறுபக்கம் அவர் தம்பி கிஷோரின் வருகை எனக்கு ஆபத்து மணியாக ஒலித்தது. அம்மா அப்பா இறந்த பிறகு இந்த சமூகத்தில் யாரும் என் மீது குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு கவனமாக வாழ்ந்தேன். அத்தியாவசிய தேவையில்லாமல் வாசலை தாண்ட மாட்டேன். அப்படி வெளியே சென்றாலும் அண்ணனுடன் தான் சென்று வருவேன். ஆனால் இப்போது வீட்டின் சூழல் அப்படியே மாறுவதை என் 6ஆம் அறிவு எச்சரித்தது. கண்களை மூடினேன். தானாக 2 சொட்டு கண்ணீர் தலையணையை நனைத்தது. திருமணம் முடிந்து சில நாட்களே ஆகியிருந்தன. அண்ணி வீட்டின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தேன்.
அது என் முட்டாள்தனம். அவர் இந்த வீட்டுக்கு தலைவியாக வரவில்லை, மகாராணியாக வந்திருக்கிறார். என்னை ஒரு வேலைக்காரியை போலத்தான் நடத்தினார். அன்னி உருவில் எனக்கு ஒரு அக்கா கிடைப்பார், என் தனிமை போகும் என்று கனவு கண்டேன். ஆனால் 2 நாளில் அவர் என் இருப்பையே விரும்பவில்லை என்று புரிந்துவிட்டது. நான் அவர்கள் அறைக்குள் செல்வதை அவர் விரும்பவில்லை. அதனால் நானும் ஒதுங்கிக் கொண்டேன். ஆனால் அறை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் மட்டும் உடனே என்னை அழைப்பார். பாசத்தோடும் நானும் செய்து கொடுப்பேன். போக போக ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் இட்டதே சட்டம் என்றானது. நான் எனக்குள்ளேயே புழுங்க தொடங்கினேன். எனக்கு தேர்வுகள் நெருங்கி கொண்டிருந்தன. ஆனால் அண்ணியோ வீட்டின் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை. காலையில் எழுந்ததுமே அலங்காரம் செய்து கொண்டு உட்கார்ந்து விடுவார். காலை உணவை கூட நான் செய்து அவர் அறைக்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நாள் முழுவதும் போனிலேயே மூழ்கி கிடப்பார். மாலை அண்ணன் அலுவலகத்திலிருந்து வந்ததும் இருவரும் பைக்கில் வெளியே சாப்பிட சென்று விடுவார்கள். ஒரு சம்பிரதாயத்திற்கு கூட அண்ணன் என்னிடம் நீயும் வருகிறாயா என்று கேட்பதில்லை. அவர்களின் இந்த நடவடிக்கை எனக்கு பழகி போனாலும் பலிக்க செய்தது. நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாகத்தான் இருக்கிறேனா? படிப்பு ஒரு பக்கம், வீட்டு வேலை மறுபக்கம் என்று என் உடல் சோர்வடைந்தது. ஆனாலும் வீட்டில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக பற்களை கடித்து கொண்டு பொறுத்திருந்தேன். அண்ணனும் முழுவதுமாக மாறிவிட்டான். முன்பு என் முகத்தை பார்த்தே என் தேவையை அறிபவன் இப்போது என் பக்கம் திரும்புவதே இல்லை. அவரிடம் பேச நினைத்தாலும் அவர் அந்நியமாகிவிட்டார். அண்ணியின் கைப்பாவையாக அவர் சொல்வதை தட்டாமல் செய்யும் இயந்திரமாக மாறிவிட்டார். அண்ணியின் முகத்தில் எப்போதும் ஒரு ஜெயித்ததற்கான கர்வம் இருக்கும். எல்லாவற்றையும் சகித்து கொண்ட என்னால் கிஷோரின் விஷயத்தில் மட்டும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவனுக்கு இப்போது எங்கள் வீட்டுக்கு வர முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது. எப்போது வேண்டுமானாலும் வருவான். ஆனால் அவன் வரும் நேரம்தான் எனக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பியது. அண்ணன் கதிர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தான் அவன் வருவான். அண்ணன் கிளம்பிய சிறிது நேரத்தில் அவன் ஆஜராகி விடுவான். அண்ணன் இருக்கும்போது அவன் வருவதே இல்லை. ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு புரியவில்லை. ஆரம்பத்தில் எப்போதாவது வந்தவன் இப்போது தினமும் வர தொடங்கிவிட்டான். நான் சமையல் அறையில் இருந்தால் தண்ணீர் குடிப்பது போல சாக்கு சொல்லி உள்ளே வந்து சுற்றுவான். அவன் அக்கா நந்தினியை பார்க்க வருகிறானா, இல்லை என்னை நோட்டமிட வருகிறானா என்று எனக்கு குழப்பமாக இருந்தது. நாளுக்கு நாள் அவனது அட்டகாசம் எல்லை மீறியது. எந்த தயக்கமும் இல்லாமல் என் படுக்கையறைக்குள் நுழைய தொடங்கினான். அந்த தருணங்களில் பயத்தில் என் உடல் நடுங்கும். பலமுறை அவனிடம் மறைமுகமாக என் ரூமுக்கு வராதீங்க என்று சொல்லி பார்த்து விட்டேன். அதற்கு அவன் கூலாக நான் அக்காவை பார்க்கத்தான் வந்தேன், அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன் என்பான். நான் கோபத்தை அடக்கி கொண்டு அவங்க தூங்குனா நீங்க கிளம்புங்க, முழிச்சதும் வாங்க என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேற்றுவேன். ஆனால் இது இப்படியே எவ்வளவு நாள் நீடிக்கும்? யோசித்து யோசித்து என் தலை வெடிப்பது போல் இருந்தது. ஒரு நாள் அவன் எல்லை மீறியே விட்டான். அது ஒரு மதிய நேரம். அண்ணன் அலுவலகம் சென்றிருந்தான். அண்ணி தன் அறையில் கதவை சாத்தி கொண்டு சினிமா பாடல்களை அலறவிடும் சத்தத்தில் வைத்து கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த சத்தத்தால் வீடே அதிர்ந்தது. நான் சமையலறையில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தேன். ஏனோ நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம். திடீரென்று ஒரு பூனையை போல சத்தமே இல்லாமல் கிஷோர் சமையலறைக்குள் நுழைந்தான். அவன் சத்தமின்றி என் பின்னால் வந்து நின்றான். திடுக்கிட்டு திரும்பினேன். என் மிக அருகில் மூச்சு காற்று படும் தூரத்தில் கிஷோர் நின்றிருந்தான். என் கைகள் முழுவதும் சப்பாத்தி மாவு ஒட்டி இருந்தது. இதயம் படபடவென அடித்து கொண்டது. நான் ஒரு அடி பின்னால் நகர முயன்றேன். ஆனால் அவன் என்னை நகர விடாமல் மேடையோடு சேர்த்து வளைக்க முயன்றான். எனக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன தைரியம் உனக்கு? என்ன காரியம் பண்ற என்று கத்தினேன். அதற்கு அவன் சிறிதும் பதறாமல் கடுமையான குரலில், நான் இன்னும் அத்துமீறவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் இப்படி அலறுற என்றான். என் உடல் சிலிர்த்தது. பின்னாலே போடா, உனக்கு வெட்கமா இல்ல என்று சீறினேன். பிறகு அண்ணி அண்ணி என்று உரக்க கத்தினேன். என் சத்தத்தை கேட்டதும் அவன் சற்றே பின்வாங்கினான். நான் அவசரமாக என் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு வாசலை நோக்கி ஓடினேன். ஆனால் அவன் பாய்ந்து வந்து வழியை மறித்தான்.
உனக்கு ஏன் இவ்வளவு திமிர்? நீ ஒன்னும் அவ்வளவோ பெரிய பேரழகி கிடையாது என்றான் ஏளனமாக. அப்புறம் ஏன் என்னை சீண்டுற? வலிய விடு என்றேன். என்ன பண்றது, என் மனசு உன் மேல விழுந்துடுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் என் காதுகளே அடைத்து போய்விட்டன. சி, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி பயலோட வாழ்றது இருக்கட்டும், உன் முகத்தை பார்க்கிறதே எனக்கு அருவரப்பா இருக்கு என்று முகத்தில் அடித்தாற்போல் சொன்னேன். என் வார்த்தைகள் அவன் ஈகோவை காயப்படுத்தி இருக்க வேண்டும். அவன் முகம் மாறியது. கண்களில் சாத்தானின் ஒளி கூடியது. வெட்கப்படுவதற்கு பதிலாக இன்னும் திமிராக என் முன் நின்றான். என்னடி சொன்ன? பொறுக்கியா? நான் யாருன்னு இன்னும் என் சுயரூபத்தை உனக்கு காட்டல. அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து கெஞ்சுவ, பார்த்துக்கிட்டே இரு என்று மிரட்டினான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. அவனை பிடித்து தள்ளிவிட்டு வெளியேற முயன்றேன். ஆனால் அவன் அசையவில்லை. கையில் இருந்த சிகரெட்டை இழுத்து அந்த புகையை வேண்டுமென்றே என் முகத்தில் ஊதி சிரித்தான். திடீரென்று என் கையை முறுக்கி பிடித்தான். அந்த நொடி எனக்கு தலை சுற்றியது. முழு பலத்தையும் திரட்டி என் கையை விடுவிக்க போராடினேன். ஆனால் அவன் பிடி இரும்பாக இருந்தது. எனக்குள் பயம், கோபம், வெறுப்பு எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. ஒரு வழியாக கையை விடுவித்த அந்த வேகத்தில் பலார் என்று என் முழு சக்தியையும் திரட்டி அவன் கன்னத்தில் அறைந்தேன். அந்த அறையின் சத்தம் சமையலறை எங்கும் எதிரொலித்தது. அவன் அதிர்ந்து போய் நின்றான். என்னிடமிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பை அவன் எதிர்பார்க்கவில்லை. கன்னத்தை தடவியபடியே என்னை வெறித்து பார்த்தான். நான் விரலை நீட்டி எச்சரித்தேன். இனிமேல் என் பக்கத்துல வர முயற்சி பண்ணன, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, ஜாக்கிரதை. அவன் எதுவும் பேசாமல் ஆத்திரத்தில் கால்களை தரையில் உதைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பிறகுதான் என் தைரியம் வடிந்து உடல் நடுங்க தொடங்கியது. கால்களில் சக்தி இல்லாதது போல உணர்ந்தேன். அப்படியே தரையில் சரிந்து தேம்பி தேம்பி அழுதேன். அன்று அறைக்குள் என்னை அடைத்து கொண்டவள் வெளியே வரவே இல்லை. இரவு இறைவனை நினைத்து, கடவுளே, நீதான் என்னை காப்பாற்றணும் என்று வேண்டிக் கொண்டே உறங்கினேன். அதன் பிறகு சில நாட்கள் கிஷோர் வீட்டு பக்கம் வரவே இல்லை. ஆனால் வீட்டில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அதுவரை சிடுசிடுவென எரிந்து விழுந்த அண்ணி நந்தினி திடீரென்று மாறி போனாள். அவள் பேச்சில் கனிவு, முகத்தில் சிரிப்பு, நடவடிக்கையில் ஒரு பாசம். முதலில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அந்த அண்ணிக்கு தன் தவறு புரிந்திருக்குமோ, திரிந்து விட்டாரோ என்று என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன். இப்போதெல்லாம் காலையில் சமையலறைக்கு வந்து, கயல்விழி, நீ போய் உட்காரு, டிஃபனை நான் செய்கிறேன் என்று அன்பொழுக பேசினாள். நான் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேன். மனிதர்கள் மாறுவார்கள் என்று என் மனமும் நம்ப தொடங்கியது. அவளுடைய இந்த திடீர் பாசத்தில் என் கல் நெஞ்சமும் கரைய தொடங்கியது. ஒரு நாள் மதியம் வீட்டில் அமைதி நிலவிய நேரம். நான் துணிகளை மடித்து கொண்டிருந்தேன். அண்ணி என்னை அழைத்தாள். கயல்விழி, இங்கே வந்து என் பக்கத்துல உட்காரு. நான் போய் அமர்ந்தேன். அவள் புன்னகை இன்னும் விரிந்தது. ஆனால் அவள் கண்களில் ஒரு நரித்தனம் தெரிந்தது. ஏதோ ஒன்றை மறைத்து வைப்பவள் போல தெரிந்தாள். என் கைகளை அன்போடு பற்றி கொண்டு, கயல்விழி, கிஷோர் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? துபாயில் இருந்து பிசினஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இனி இங்கேயே தொழில் தொடங்கலான்னு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா நிம்மதியா இருப்பான் என்றாள். அவள் எதை சொல்ல வருகிறாள் என்று புரிந்ததும் என் நெஞ்சில் ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல இருந்தது. என் காதுகளில் கிஷோரின் வக்கிர சிரிப்பும் அவன் செய்த அட்டூழியங்களும் ரீங்காரமிட்டன. நான் எதுவும் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். என் முக மாற்றத்தை கவனித்த அண்ணி உதட்டில் ஒரு ஏளன புன்னகையை தவளவிட்டாள். ஆனால் அடுத்த நொடியே குரலை மாற்றிக்கொண்டு, கிஷோர் வெள்ளந்தியான மனசுக்காரன் என்று அடுக்கி கொண்டே போனாள். எனக்கு கோபம் வந்தது. பேச்சை மாற்ற நினைத்து, அண்ணி, எனக்கு தேர்வுகள் வருது, நான் படிக்க போகணும் என்று எழுந்தேன். உடனே அவள், தாராளமாக படி, ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பரீட்சை முடிஞ்ச கையோடு உனக்கு கல்யாணம் தான் என்றாள். நான் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க அண்ணி என்று கேட்டேன். வேற என்ன, கிஷோர் உன்னைத்தான் பொண்ணு கேட்டிருக்கான், உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம். நான் இடி விழுந்தது போல் உறைந்து போய் நின்றேன். எனக்கு உங்க தம்பி கிஷோரை சுத்தமா பிடிக்கவில்லை.
என் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. வார்த்தைகள் வெடித்து சிதறின. ஒரு கணம் அண்ணி நந்தினியின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது ஆத்திரமாக மாறியது. என் முகத்திற்கு மிக அருகில் வந்து பற்களை கடித்தபடியே கேட்டாள், அப்போ உனக்கு யார பிடிச்சிருக்கு? வெளியில எவனையாவது பார்த்து வச்சிருக்கியா? அந்த வார்த்தைகள் என் காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் இருந்தது. என் மூச்சு ஒரு கணம் நின்று போனது. எவ்வளவு கேவலமான தரம் தாழ்ந்த பேச்சு அது! என் உடல் முழுவதும் கூசி போனது. நடுங்கும் குரலில், அண்ணி, என்ன பேச்சு பேசுறீங்க? என் மேல பழி போடுறீங்களா என்று கேட்டேன். அவள் என் கையை இறுக்கி பிடித்து உலுக்கியபடியே, நான் எதையும் கேட்க தயாராக இல்லை கயல்விழி. கிஷோருக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என் தம்பியோட ஆசையை என்னால மறுக்க முடியாது என்றாள். அவள் கண்களை நேராக பார்த்தேன். அங்கே அன்பு இல்லை, வெறும் பிடிவாதம் மட்டுமே இருந்தது. என் கையை அவளிடம் இருந்து விடுவித்துக் கொண்டு உறுதியான குரலில் சொன்னேன், அண்ணி, உங்க தம்பி ஆசைப்படுறதுக்கு நான் ஒன்னும் உயிரில்லாத ஜட பொருள் இல்லை. நானும் ரத்தமும் சதையும் உள்ள மனுஷி தான். என் வாழ்க்கைய முடிவு செய்கிற உரிமை எனக்கு இருக்கு. அவள் ஒரு நிமிடம் அமைதியானாள். பிறகு மெதுவாக, சரி, உன் இஷ்டம் என்றாள். அந்த பேச்சு அத்தோடு முடிந்து விட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு புயலுக்கு முந்தைய அமைதி என்று எனக்கு தெரியாமல் போனது. மாலை மங்கியது. அண்ணன் கதிர் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினான். நடந்த எதையும் அண்ணனிடம் சொல்ல வேண்டாம், வீண் சண்டை வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அண்ணி எனக்கு முன்பே அதற்கான திட்டத்தை தீட்டி வைத்திருந்தார். அண்ணன் வந்ததும் அவர்கள் அறைக்கதவு மூடிக்கொண்டது. உள்ளே என்ன சதி திட்டம் தீட்டப்பட்டதோ தெரியவில்லை. சிறிது நேரத்தில் அண்ணனின் குரல் இடியென ஒலித்தது. கயல்விழி, இங்கே வா. தயக்கத்துடன் அவர்கள் அறைக்கு சென்றேன். அண்ணன் முகத்தில் அத்தனை கோபம். கிஷோர் உன்னை கல்யாணம் செஞ்சிக்க கேட்டப்ப நீ வேணாம்னு சொல்லிட்டியாமே, உண்மையா? நான் தலை குனிந்து ஆமாம் அண்ணா என்றேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கல, அவர் நல்லவர் இல்லை என்றேன். நான் சொல்லி முடிப்பதற்குள் அண்ணி குறுக்கிட்டு கத்தினாள். பார்த்தியா கதிர், இவ திமிர? என் தம்பி இவளை எவ்வளோ மரியாதையா கேட்டான். ஆனா இவ பேசுற பேச்ச பாரு. அண்ணன் மேசையில் ஓங்கி அடித்தான். கயல்விழி, வார்த்தைய அளந்து பேசு. யார பத்தி பேசுறோம்னு நினைப்பு இருக்கட்டும். எனக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அண்ணா, நான் தப்பா எதுவும் சொல்லல. நிஜமாவே அவன் நல்லவன் இல்லனா என்று கெஞ்சினேன். மீண்டும் அண்ணி குறுக்கிட்டாள். போதும் டி உன் நாடகம். உன் பிரச்சனை என்னன்னு எல்லோருக்கும் தெரியும். நான் அதிர்ச்சியுடன் என்ன சொல்றீங்க என்று கேட்டேன். அவள் ஒரு நக்கலான சிரிப்புடன், வெளியே யாரையோ பார்த்து வச்சிருக்கல்ல, அதான உன் பிரச்சனை. எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியா என்றாள். என் காலடியில் பூமி நழுவியது. அண்ணி, எவ்வளோ பெரிய பழி போடுறீங்க. கடவுள் மேல சத்தியமா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்று கத்தினேன். அண்ணனை ஏறிட்டு பார்த்தேன். என் தங்கை அப்படிப்பட்டவள் இல்லை என்று அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா என்று ஏங்கினேன். ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அந்த அமைதிதான் எனக்கு கிடைத்த மிக பெரிய தண்டனை. என் சொந்த வீடே எனக்கு அந்நியமானது போல உணர்ந்தேன். அண்ணியின் நாக்கு விஷமாகிவிட்டது. அண்ணனின் சந்தேக பார்வை என் இதயத்தை குத்தி கிழித்தது. இறைவா, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினேன். வாசலில் தனியாக நின்று கண்ணீர் வடித்தேன். இது ஆரம்பம்தான். இனி வரப்போகும் பெரும் புயலுக்கு இது ஒரு முன்னோட்டம் என்பது எனக்கு அப்போது புரியவில்லை. அதன் பிறகு அண்ணி என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். ஆனால் அவளுக்குள் இருந்த வன்மம் குறையவில்லை. என் மறுப்பு அவளுடைய கௌரவ பிரச்சனையாக மாறிவிட்டது. கிஷோரை நிராகரித்ததன் மூலம் நான் அவள் ஆணவத்தை சீண்டிவிட்டேன். மெல்ல மெல்ல அண்ணனின் மனதை மாற்றத் தொடங்கினேன். கயல்விழி நடவடிக்கை சரியில்லை, அவளை கண்காணிக்கணும் என்று சிறுக சிறுக விஷயத்தை ஏற்றினான். ஏற்கனவே அவள் பேச்சை கேட்டு ஆடும் அண்ணன் இதையும் நம்ப தொடங்கினான். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் இரவு அடைமழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் வெட்டும் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. வீடே நிசப்தமாக இருந்தது. அண்ணன் தன் அறையில் இருந்தான். இதுதான் சரியான நேரம் என்று அண்ணி தன் மிக மோசமான கொடூரமான திட்டத்தை அரங்கேற்றினாள். அண்ணன் அருகில் சென்று அமர்ந்து, கதிர், ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பாரம், அதை இன்னைக்கு சொல்லியே ஆகணும் என்றால் சோகமாக நடிப்பது போல். அண்ணன் பதறி போய், என்ன ஆச்சு நந்தினி என்றான்.
வார்த்தைகள் ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து விஷம் தடவி பேசினாள். நம்ம கயல்விழி பத்தி சொல்ல எனக்கு தயக்கமா இருந்துச்சு. சொந்தத்துக்குள்ள அசிங்கமா போயிடும்னு பார்த்தேன். ஆனா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். கயல்விழிக்கும் என் தம்பி கிஷோருக்கும் ஏதோ பழக்கம் இருக்கு. அவங்க 2 பேரும் தப்பா என்று இழுத்தாள். அண்ணன் முகம் கல்லாக சுமைந்தது. என்னடி உளர்ற என்று கத்தினான். அண்ணி கண்களில் பொய்யாக கண்ணீரை வரவழைத்து கொண்டு, ஆமாம் கதிர், நான் பார்த்தேன். ஆனா அப்போ நான் எதுவும் சொல்லல. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சேன். ஆனா இப்போ கயல்விழி திடீர்னு கல்யாணத்துக்கு மறுக்கிறா. எனக்கு என்னமோ இப்ப அவளுக்கு வேற யாரோ ஒருத்தரோட தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. தொடர்ந்து நாளைக்கு அவ அந்த ஆளு கூட ஓடி போயிட்டா அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை அந்த ஆளு தானே அனுபவிப்பான். நம்ம சொத்து வேற ஒருத்தன் கைக்கு போறதா. அதனால நான் சொல்றத கேளுங்க. கயல்விழிக்கு 2 வழி தான் இருக்கணும். அண்ணன் என்ன வழி என்று கேட்டான். 1, அவ சமத்தா என் தம்பி கிஷோர கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா அவ பேரில் இருக்கும் மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். அண்ணி உமிழ்ந்த அந்த விஷ வார்த்தைகள் இரவின் அமைதியில் என் நெஞ்சில் ஈட்டி போல பாய்ந்தன. அண்ணன் கதிரின் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. மனைவியின் நஞ்சு அவன் இரத்தத்தில் கலந்து விட்டது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்களில் தெரிந்த சந்தேகத்தி என்னை சுட்டரித்தது. எனக்கு தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது என்பது எனக்கு தெரியாமலேயே போனது. நான் என் அறைக்குள் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என்றாவது ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும், எல்லாம் சரியாகும் என்று நம்பினேன். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக இருண்ட இரவாக மாறி போகிறது என்பதை நான் அறியவில்லை. திடீரென்று என் அறை கதவு படபடவென தட்டப்பட்டது. பயந்து போய் எழுந்தேன். கதவை திறந்தால் வெளியே அண்ணன் நின்றிருந்தான். அவன் முகம் எனக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாதது போல, கல் நெஞ்சக்காரனை போல இருந்தது. கயல்விழி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். உணர்ச்சியே இல்லாமல் சொல்லுங்கள் அண்ணா என்று தயக்கத்துடன் கேட்டேன். கையில் இருந்த சில காகிதங்களை என் முகத்தில் நேராக நீட்டினான். இது சொத்து பத்திரம், இதுல இப்பவே கையெழுத்து போடு. அவனது குரலில் அவ்வளவு கடுமை. நான் அதிர்ந்து போய் பின்வாங்கினேன். அண்ணா, திடீர்னு ஏன்? அவன் உரிமையபடியே, ஏன்னா இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றான். என் காலடியில் பூமி நழுவியது. அண்ணா, என்ன சொல்றீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று கதறினேன். தப்பு செஞ்சிட்டு என்னன்னு கேட்கிறியா? சி, உன்னை நினைச்சா எனக்கே வெட்கமா இருக்கு என்று கத்தினான். நான் உறைந்து போய் நின்றேன். என் உதடுகள் நடுங்கின. கடவுள் மேல் சத்தியமா நான் எந்த தப்பு செய்யல அண்ணா என்று கெஞ்சினேன். ஆனால் அண்ணனின் கண்களை சந்தேகம் முழுவதுமாக மறைத்திருந்தது. வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அண்ணி நந்தினியின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை. என் பழிவாங்கும் படலம் முடிந்தது என்பது போல ஒரு திருப்தி. அண்ணன் என் கையில் பேனாவை திணித்தான். கையெழுத்தை போடு, இல்லனா விளைவு விபரீதமாயிடும் என்று மிரட்டினான். நான் அழுது கொண்டே, அண்ணா, இது அநியாயம், இப்படி செய்யாதீங்க என்று காலில் விழாத குறையாக கெஞ்சினேன். ஆனால் அவன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. என் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அந்த பத்திரங்களில் கையெழுத்து வாங்கினான். நான் கதறினேன், துடித்தேன். ஆனால் அவன் இதயம் கல்லாகிவிட்டது. கையெழுத்து வாங்கியதும், இப்பவே வீட்டை விட்டு வெளியேறு, இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று துரத்தினான். நான் அண்ணியை பார்த்தேன். அவள் கண்களில் அதே சாத்தானின் ஒளி. பார்த்தாயா, என் ஆட்டம் ஜெயித்து விட்டது என்று சொல்வது போல் இருந்தது. நடுநிசி நேரம். வாசலுக்கு வெளியே நின்றேன். கையில் ஒரு சிறிய பை. அதில் என் மாற்று துணிகளும் சிறுக சிறுக சேமித்த பணமும் மட்டுமே இருந்தன. வானத்தில் கார்மேகம் சூழ்ந்திருந்தது. காற்றில் குளிர் ஊசியாக தாக்கியது. திரும்பி பார்த்தேன். என் பழைய காலம் கழிந்த வீடு, என் சிரிப்பொலி எதிரொலித்த கூடம். இன்று அந்த வாசற்படி எனக்கு மூடப்பட்டு விட்டது. கால்கள் தள்ளாட தெருவில் வந்து நின்றேன். வீசிய காற்றில் என் துப்பட்டா விலகியது. நடுங்கும் கைகளால் அதை இழுத்து போர்த்தி கொண்டேன். வானத்தை பார்த்து உடைந்த குரலில் கதறினேன், இறைவா, இனி நீதான் எனக்கு துணை. சாலையோர நடைபாதையில் ஒரு ஓரமாக அமர்ந்தேன். என்னை சுற்றிலும் இருள். ஆனால் என் மனதிற்குள் இருந்த இருள் அதை விடவும் அடர்த்தியானது. கடவுளே, நீ நீதிமான் ஆயிற்றே.
நிச்சயம் ஒரு நாள் உண்மை வெளிவரும் என்று வேண்டிக் கொண்டேன். அழுது அழுது கண்கள் வீங்கின. அந்த இரவு என் வாழ்க்கையில் மிக நீண்ட, மிக கொடூரமான இரவாக கழிந்தது. நடைபாதையில் குளிர் வாட்டி விதைத்தது. வீதிகள் வெறிச்சோடி இருந்தன. ஒரு பழைய போர்வையை உடம்பில் சுற்றி கொண்டு சுருண்டு படுத்தேன். அழுகை நின்ற பாடில்லை. ஆதரவு கரம் நீட்ட யாரும் இல்லை. உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்க நான் மட்டும் அனாதையாக விழித்திருந்தேன். இனி எங்கே போவேன்? யார் கதவை தட்டுவேன்? இந்த ஊரில் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விகள் என்னை தின்று கொண்டிருந்தன. திடீரென்று என் எதிரே ஒரு கார் மின்னல் வேகத்தில் வந்து கட்டுப்பாட்டை இழந்து நடைபாதையின் தடுப்பில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. கண்ணாடி உடையும் சத்தம் இரவை கிழித்தது. காரின் முகப்பு விளக்குகள் மின்மினி பூச்சி போல விட்டு விட்டு எரிந்தன. உள்ளே இருந்து ஒருவரின் வலி மிகுந்த முனகல் சத்தம் கேட்டது. நான் பதறி அடித்து கொண்டு எழுந்தேன். முதலில் என் கால்கள் தயங்கின. போலீஸ் கேஸ் என்று ஆகிவிடுமோ? ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம். இதில் நான் மாட்டிக்கொள்வேனா என்று பயம் வந்தது. ஆனால் அடுத்த நொடியே அங்க உயிருக்கு போராடுவது ஒரு மனிதன் தானே என்ற எண்ணம் மேலோங்கியது. சற்றும் யோசிக்காமல் ஓடினேன். காரின் இடிபாடுக்குள் சிக்கியிருந்தவரை சிரமப்பட்டு மீட்டேன். அவர் முகம் சிதைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கைகள் படுகாயமடைந்திருந்தன. மூச்சு காற்று மெல்ல மெல்ல தணிந்து கொண்டிருந்தது. உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. பதற்றத்தில் என் துப்பட்டாவை கிழித்து ரத்தம் வரும் இடத்தில் இறுக்கி கட்டினேன். சாலையில் நாலாபுறமும் பார்த்தேன். தூரத்தில் ஒரு ஆட்டோ வருவது தெரிந்தது. கை நீட்டி ஆட்டோவை மறித்தேன். அண்ணா, பிளீஸ், இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், செத்துடுவார் போல இருக்கு என்று கெஞ்சினேன். ஆட்டோக்காரர் முதலில் தயங்கினார். என் நிலையை பார்த்ததும் இறக்கப்பட்டு வண்டியை நிறுத்தினார். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மனிதரை தாங்கி பிடித்து ஆட்டோவில் ஏற்றினேன். என் உடைகள் இரத்தத்தால் நனைந்தன. ஆனால் மனதில் ஒரு இனம் புரியாத நிம்மதி. ஒரு உயிரை காப்பாற்றுவதை விட பெரிய புண்ணியம் என்ன இருக்க முடியும்? மருத்துவமனையை அடைந்தோம். அவசர சிகிச்சை பிரிவின் முன் நின்று, டாக்டர், சீக்கிரம் வாங்க, உயிருக்கு போராடுறாரு என்று கத்தினேன். செவிலியர்கள் ஓடி வந்தார்கள். அவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்றார்கள். நான் அங்கிருந்த நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்தேன். உடலில் சக்தி இல்லை. ஆனால் மனம் மட்டும், இறைவா, அவர் பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தது. மணித்துளிகள் கடந்தன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு செவிலியர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. என்னை பார்த்து, அவர் உயிர் பிழைச்சி தாருமா, சரியான நேரத்துல அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, ரொம்ப நன்றி என்றார். அதை கேட்டதும் அடக்கி வைத்திருந்த அழுகை மீண்டும் வெடித்தது. அது ஆனந்த கண்ணீர். பொழுது விடிந்தது. செவிலியர் ஒருவர் என்னிடம் வந்து, அம்மா, கமிஷனர் ஐயாவுக்கு நினைவு திரும்பிவிட்டது. அவருக்கு உதவி செய்தது யார் என்று விசாரித்தார். நான் உங்களை பற்றி சொன்னதும் உடனே உங்களை அழைத்து வர சொன்னார் என்றார். இதை கேட்டதும் எனக்குள் ஆச்சரியம் கலந்த பயம் தொற்றிக் கொண்டது. தயக்கத்துடன் அவர் இருந்த அறை கதவை திறந்தேன். கட்டிலில் அமர்ந்திருந்த அவர் இப்போது தேறிவிட்டது போல் தெரிந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு கனிவான புன்னகை பூத்தது. நீதானா அந்த பெண், யமனின் பிடியில் இருந்த என்னை மீட்டவள் என்று கேட்டார். நான் பணிவாக, நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் உதவி செய்தேன் ஐயா என்றேன். அருகில் இருந்த செவிலியர் பெருமையுடன், இவர்தான் நம்ம நகரத்தோட கமிஷனர் ரகுநாதன் சார் என்று அறிமுகப்படுத்தினார். நான் திகைத்து போனேன். நள்ளிரவில் நான் காப்பாற்றியது இவ்வளவு பெரிய அதிகாரியையா? அவர் என் கண்களை உற்று பார்த்து, மகளே, அந்த நள்ளிரவு நேரத்தில் தன்னந்தனியாக அந்த சாலையில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பரிவுடன் கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் அதுவரை நான் கட்டி போட்டிருந்த மன உறுதியெல்லாம் உடைந்து நொறுங்கியது. அணை உடைந்த வெள்ளம் போல கண்ணீர் கொட்டியது. விம்மியபடியே என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் கொட்டி தீர்த்தேன். அண்ணன் கதிரின் துரோகம், அண்ணி நந்தினியின் சதி, கிஷோரின் தொல்லை, கடைசியில் நடுத்தருவில் தூக்கி எறியப்பட்ட அந்த இரவின் கொடுமை என அனைத்தையும் விவரித்தேன். அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார். அவர் கண்களிலும் ஈரம் கசிந்தது. என் தலையை அன்புடன் வருடி கொண்டிருந்த அவர், உனக்கு ரொம்ப பெரிய அநீதி நடந்திருக்கு மகளே, ஆனா நீ கலங்காதே, உனக்கு சம்மதம்னா நீ என்னோட என் வீட்டுக்கு வரலாம், இன்றிலிருந்து நீ என் மகள் என்றார். நான் பேச்சற்று போய் நின்றேன். ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வற்புறுத்த மாட்டேன்.
ஆனா ஒண்ணு சொல்லு, இந்த ஊர்ல உனக்குன்னு வேற யாராவது இருக்காங்களா என்று கேட்டார். நான் தலை குனிந்து, இல்ல ஐயா, எனக்குன்னு யாரும் இல்லை என்று அழுதேன். அப்புறம் ஏன் பயம்? கடவுள் இருக்கார் இல்லையா? இரத்த உறவுகள் மட்டும்தான் உறவுன்னு இல்லம்மா. மனிதாபிமானத்தால சேர்ற உறவும் புனிதமானதுதான். வா என்னோட என்றார். சிறிது யோசித்த பின் மெதுவாக தலையசைத்தேன். அன்று அவருடன் சென்றேன். உலகம் இன்னும் முழுமையாக கெட்டு போய்விடவில்லை. நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர் எனக்கு உணர்த்தினார். சொன்னது போலவே என்னை சொந்த மகளாகவே பாவித்து வளர்த்தார். என் அண்ணனால் நசுக்கப்பட்ட என் கனவுகளுக்கு அவர் உயிர் கொடுத்தார். நீ படிக்கணும் கயல்விழி, பெரிய ஆளா வரணும் என்று ஊக்கப்படுத்தினார். நான் இரவும் பகலும் கண் விழித்து படித்தேன். வைராக்கியத்தோடு உழைத்தேன். காலம் உருண்டோடியது. ஒரு காலத்தில் நடைபாதையில் ஆதரவின்றி அமர்ந்திருந்த அந்த பெண் இன்று கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்புடன் ஒரு மருத்துவராக நிமிர்ந்து நின்றாள். நான் சிந்திய கண்ணீரை வேறு ஒருவர் சிந்துவிடக் கூடாது என்பதே அவள் லட்சியமானது. சில வருடங்களுக்கு பிறகு நான் மருத்துவமனையில் பணியில் இருந்த நேரம் ஒரு அவசர கேஸ் வந்தது. கையில் ஃபைலை வாங்கிய நான் நோயாளியின் பெயரை பார்த்ததும் நிலை குலைந்து போனேன். பெயர் கதிர். என் கால்கள் உறைந்து போயின, கைகள் நடுங்கின. மெதுவாக திரை சீலையை விலக்கி பார்த்தேன். அங்கே படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது என் அண்ணன் கதிர். அருகில் நின்றிருந்தது அண்ணி நந்தினி. ஆனால் முன்பு இருந்த அந்த திமிரும் அகங்காரமும் இப்போது அவளிடம் இல்லை. மிகவும் மெலிந்து போய் முகத்தில் வறுமையும் குற்ற உணர்ச்சியும் அப்பி கிடக்க பரிதாபமாக நின்றிருந்தாள். நான் என்னை சுதாரித்து கொண்டு அவர்கள் அருகில் சென்றேன். என்னை பார்த்ததும் அண்ணி நந்தினி பேயறைந்தது போல் விழித்தாள். பயத்தில் அவள் கண்கள் விரிந்தன. இவள் நம்மை பழிவாங்கி விடுவாளோ என்ற அச்சம் அவள் முகத்தில் தெரிந்தது. நான் அமைதியாக படுக்கை அறிக்கையை பார்த்தேன். பின்னர் செவிலியரிடம், இவருக்கு சிறந்த சிகிச்சையை அளியுங்கள், எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டேன். என் குரலில் இருந்த கனிவை கண்டதும் அண்ணி நந்தினி உடைந்து போனாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நடுங்கும் குரலில், கயல்விழி, எங்களை மன்னிச்சிடுமா, நாங்க உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறோம் என்று கதறினாள். படுக்கையில் இருந்த அண்ணன் கதிரின் கண்களிலும் கண்ணீர். என்னை பார்க்க கூட தெம்பு இல்லாமல் தலை குனிந்து கிடந்தார். எங்களை மன்னிச்சிடு கயல் என்ற வார்த்தையை அவர் தொண்டை குழியில் சிக்கி கொண்டது. நான் அமைதியாக நின்றேன். என் மனதில் இப்போது கோபம் இல்லை, வன்மம் இல்லை, ஒரு ஆழமான அமைதி நிலவியது. நான் அவர்களை மன்னிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. ஒரு மருத்துவராக என் கடமையை செய்தேன். நாட்கள் கடந்தன. என் சிகிச்சையால் அண்ணன் குணமடைய தொடங்கினார். ஒவ்வொரு முறை அவர் என்னை பார்க்கும் போதும் அவர் கண்களில் அவமானமும் நன்றியுணர்வும் கலந்திருப்பதை நான் கவனிப்பேன். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இறைவனின் திட்டம் எவ்வளவு அற்புதமானது. யார் என்னை நடுத்தெருவில் அனாதையாக தூக்கி எறிந்தார்களோ, இன்று அவர்களே என் முன்னால் உதவிக்காக கையேந்தி நிற்கிறார்கள். நான் பழிவாங்க துடித்திருந்தால் நானும் அவர்களைப் போல ஆயிருப்பேன். ஆனால் இறைவன் என்னை ஒரு மருத்துவராக அவர்கள் முன் நிறுத்தி அவர்களை கூனி குறுக செய்துவிட்டான். மன்னித்தல் என்பது மிக பெரிய தண்டனை என்பதை அன்று நான் உணர்ந்தேன். இதுவே என் விதி, இதுவே என் இறைவனின் நீதி. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.